இப்போ வந்து பார்த்தோம்னா இதுதாங்க ராசி கட்டம். ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா 12 கட்டங்கள் இருக்குது. அந்த 12 கட்டங்களுக்கும் ராசிநாதன் வந்து எப்படி இருக்காங்க, இதுக்கு வந்து ராசிநாதன் யார், இதுக்கான அதிபதி யார் நம்ம பார்க்குறோம். முதல் ராசி மேஷ ராசி வரும். மேஷ ராசி வந்து வான்மண்டலத்தில் முதல் ராசியாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதிபதி செவ்வாய், சரிங்களா. அது ரிஷபம், ரிஷபமுக்கு வந்து சுக்கிரன், மிதுனம் புதன் பகவான், அடுத்து கடகம் சந்திர பகவான், அடுத்து சிம்மம் சூரிய பகவான், அடுத்து பார்த்திங்கனாலும் புதன் தான் வருவார். இந்த வான்மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகணங்களுக்கும் 2 வீடுகள் இருக்குங்க, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு புதன் பகவான், அடுத்து வந்து பார்த்தோன்னா வரம்பா சுக்கிரன், துலாமுக்கு சுக்கிர பகவான், அடுத்து விருச்சகத்துக்கு செவ்வாய், அடுத்து தனுசு அதுக்கு குரு பகவான், 10வது ராசியாக மகரமுக்கு சனி பகவான், கும்பமுக்கும் சனி பகவான், அடுத்து மீனமுக்கு குரு பகவான். அதாவது வான்மண்டலத்தில் 12 கட்டங்களாக பிரித்து அதில் வந்து அவரவருக்கு 2 வீடுகள் இருக்குது. தனித்த வீடுகள் பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரு வீடு தான் இருக்குது. மற்ற ராசிகள் அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 வீடுகள் இருக்குது. இது வந்து 1ஆம் இடம், ஜாதகத்தில் வந்து 1ஆவது இடம், 2வது இடம், 3வது இடம் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம எங்கே லான்னு போட்டிருக்கோ அதுலேருந்து நம்ம கணக்கு எடுக்கணும். லா அப்படின்னு போட்டிருந்தால் அங்கே தான் நமக்கு முதல் இடம் ஆரம்பிக்குது. லக்கணத்திலேருந்து சனி எத்தனாவது இருக்கார், அங்கேருந்து என்ன. அப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு